இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு என்னமோ நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்க வீட்டில் தான் யாரோ ஒரு போலீஸ் இருக்காங்கன்னு தோணுது. நல்ல வேலை சீனியர். செல்வநாயகியத்தை கரெக்டா நம்மள எஸ்கேப் ஆகி விட்டுட்டாங்க. இல்லனா எத்தனை போய் சொல்லி சமாளிச்சிருப்போனே தெரியல. என்ன சீனியர் யோசிக்கிறீங்க? என்னன்னு தெரியல ஐலி. நீயும் நானும் உன் வீட்டுல இருந்தப்பெல்லாம் உங்க வீட்டு ஆளுங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வரும். ஆனா ஒரு தடவை கூட நம்ம போலீஸ்னு தெரிஞ்சிருமோன்னு பயம் வந்ததே இல்ல. ஆனா இங்க வந்ததுல இருந்தே நம்மள பத்தின உண்மை யாருக்காவது தெரிஞ்சிருமோன்னு உள்ளுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு. அட என்ன சீனியர் நீங்க? நானே இப்பதான் 3 லிட்டர் தண்ணிய ஒரே மூச்சுல குடிச்சிட்டு ரிலாக்ஸ் ஆயிருக்கேன். நீங்க என்னடானா எதையாவது பேசி மறுபடியும் டென்ஷன் ஆக்கி விட்டுறாதீங்க. சார், தோ இவங்கள தானே பார்க்க வந்தீங்க? சீனியர், உங்களுக்கு கருணாக்குன்னு நினைக்கிறேன். இப்போதான் நம்ம மாட்டுக்குவோமோன்னு பயமா இருக்குன்னு சொன்னீங்க. அதுக்குள்ள அறிகுறி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஐலி, இவரு மட்டும் நம்மள பார்த்து போலீஸ்னு சொல்லி ஓடறிட்டாருன்னு வையேன், அவ்வளவுதான். வாங்க சார், வாங்க மேடம். உங்களை பார்க்க தான் வந்தேன். ஆஹா, எல்லாரோட போக்கஸும் நம்ம பக்கம் திரும்புதே. போச்சு, எனக்கு தெரிஞ்சு இன்னையோட இந்த வேஷத்தை கலைக்க வேண்டியதா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். உங்க 2 பேருக்கும் நான் முதல்ல நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றியா? நன்றியா? எங்களுக்கு எதுக்கு நன்றி எல்லாம்? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? நீங்க பண்ணது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நாங்க இங்க விசாரிச்சோம். இது எங்க வீட்டு பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம். பொண்ணு இந்த கொலைய பண்ணிருக்க மாட்டான்னு எங்களுக்கு தோணுச்சு. அதான் சிசிடிவியை பார்த்தா உண்மை தெரியும்னு சொன்னோம். மத்தபடி போலீஸ் தானே எல்லாம் பண்ணாங்க. நாங்க அவங்களுக்கு சும்மா ஹெல்ப் தான் பண்ணோம். என்ன மேடம் சொல்றீங்க? அப்போ நீங்க போலீஸ் இல்லையா? என்ன போலீஸா? போலீஸா? என்ன என்ன? எது? நாங்க போலீஸா? எங்க எங்களை பார்த்தா போலீஸ் மாதிரியே தெரியுது. அது ஒண்ணும் இல்லைங்க. நீங்க உங்க போலீஸ் ஃப்ரெண்டு கூட கேஷுவலா பேசிட்டு இருந்தீங்கல்ல, அத பார்த்து இவருக்கு சந்தேகம் வந்திருக்கு போல. ஓஹோ, சார், நாங்க போலீஸ்லாம் இல்ல. நாங்க 2 பேரும் டீச்சர்ஸ். டீச்சரா? சார் ஹைட்டை பார்த்தா போலீஸ் மாதிரி தான் தெரிஞ்சது. சார், ஹைட்டா இருந்தா போலீஸ், குட்டையா இருந்தா திருடுனா என்ன சார் உங்க லாஜிக்கு? ஒருவேளை இந்த சிவா தான் நம்ம வீட்டில் இருக்கிற போலீஸா இருப்பானோ? இவன் நடிக்கிறத பார்த்தா கொஞ்சம் சந்தேகமா இருக்கே. பொன்னி, எங்க ரித்திகா? இன்னும் எந்திரிக்கலையா? இல்லப்பா, அவ காலையில சீக்கிரமா எழுந்துட்டாப்பா.
எவன் தான் இப்படி குடும்ப மானத்தை வாங்குறான்னு தெரியல. அப்பா இல்லப்பா, அவ காலையிலே எழுந்துட்டா. திரும்ப டயர்ட்ல தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். ஹே ரித்திகா, காலையில சீக்கிரம் எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகணும்னு தெரியாதா? இந்த மேனேஜர் வேலையில ஏன் கிட்ட பார்க்காத. உனக்கு என்ன வேலை கொடுத்திருக்காங்களோ அதை மட்டும் பாரு. ரித்திகா, அப்படி இல்லம்மா. இந்திராணி தான் இந்த வீட்டுக்கு எல்லாம். அதனால அவளுக்குன்னு ஒரு கௌரவம் அந்தஸ்து அதெல்லாம் இருக்குல்ல. அத்தை, கௌரவமும் அந்தஸ்தும் உட்கார சேர்ல இருந்து வராது, நம்ம நடந்துக்கிற விதத்துல இருந்து வருது. எல்லாரும் இந்த சேர்ல உட்கார்ந்ததுக்கே இவ்ளோ பேசுறீங்களே. இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு போய் சிஇஓ சேர்ல உட்கார போறேனே. அப்போ அதுக்கு என்ன சொல்லுவீங்க? என்ன ரித்திகா, என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? சிஓங்கிறது உனக்கு அவ்வளவு ஈஸியா தெரியுதா? ஏன் எனக்கு அந்த உரிமை இல்லையா? சொல்ல போனா இந்திராணி அணியை விட அந்த போஸ்டிங்க்கு உரிமையான ஆள் நான் தான். இந்திராணி அண்ணி இன்னொரு வீட்டுக்கு வாழ போனவங்க. ஆனா நான் இந்த வீட்டோட வாரிசுக்கு பொண்டாட்டியா வந்தவ. அப்போ நான் தானே அங்க உட்காரணும். நான் இன்னில இருந்து நம்ம கம்பெனிக்கு சிஇஓ ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன். எது எது எப்ப நடக்கணுமோ அது அது அப்பப்போ நடக்கும். கம்பெனியை ஹேண்டில் பண்ற அளவுக்கு நீ இன்னும் ரெடி ஆகல ரித்திகா. என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களை விட நான் நல்லாவே நிர்வாகம் பண்ணுவேன். அடிச்சு பொல்லெல்லாம் கழட்டிடுவேன். என்னடி விட்டா பேசிட்டே இருக்க? எந்திரிச்சு உள்ள போ முதல்ல. ஏய், அத சொல்றதுக்கு நீ யாருடி? ஏய் ஏய், ஐலி ஐலி, என்ன ஐலி இன்னும் ஸ்கூலுக்கு கிளம்பாம இருக்க? இன்னைக்கு டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கு, மறந்துட்டியா? முதல்ல போய் ரெடி ஆயிட்டு வா. போ போ.